ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ரெடி ஸ்டார்ட். எஸ். இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கணும் ஜூம் 10 ஜியோமேக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பார்க்குறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இது வந்து என்னது, இது வந்து ஆஃப் பட்டன். இதையே இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 செகண்ட் வந்து பண்ணோம் அப்படின்னா அதே ஆன் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். மறுபடியும் இதை 3 செகண்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகிடுது. 3 செகண்ட் இதை ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஓகே, ஓகேங்களா? ஓகே. இப்போ இதில் எடுத்தோடனே இது வந்து F1 F2 F3 F4ங்கிறது ஃபங்க்ஷனல் கீ. இது வந்து பேஜ் நம்பர், ஒரு பேஜ்லேருந்து அடுத்த பேஜுக்கு போகிறது. இந்த பேஜ் சிம்பிள் இருக்குல்ல, இது வந்து ஃபங்க்ஷனல் கீ. இது ஷார்ட்கட் கீ 1, ஷார்ட்கட் கீ 2, இது மெஷரு, இது எஸ்கேப் பட்டன், இது என்டர் பட்டன். இது 1 2 3 இருக்கும், ABCD இருக்கும், ஆல்ஃபபெட்டிக்கல் ப்ளஸ் நியூமரிக்கல் கீ. இப்போ இது போகணும் அப்படின்னா இப்போ என்டர் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணால் அந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கு போகும். இப்போ F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷன் 1. இப்போ ப்ரோக்ராம் போகணுன்னா இங்கே ஸ்க்ரால் டவுன், ரைட் சைடு ஸ்க்ரால் டவுன் கீ கொடுத்து இப்போ ப்ரோக்ராம் கொடுத்து அப்படி ப்ரோக்ராம் போகும். எது பண்ணாலும் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஜாப் வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ ஜாப் கிரியேட் பண்ணால் மேனேஜ் போய்ட்டு ஜாப் F1 இருக்குதுல்ல, F1 ப்ரெஸ் பண்ணால் நம்ம ஒர்க் பண்ணுற ஃபைல்லாம் என்ன ஆகிடும், அந்த ஜாபில் போய் கிரியேட் ஆகும். இப்போ நியூ அப்படின்னு கொடுத்துட்றோம். நியூனா என்ன ஜாப்பு, இப்போ ஆமாம் ஏ அப்படின்னு கொடுத்துக்கலாம். மறுபடியும் ஏபி அப்படி இப்படி லாஸ்ட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாறும் எல்லாமே. எஸ் சார். ஓகே, ஓகேங்களா? மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து இதை இப்படி கொண்டுட்டு மறுபடியும் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாறும். ஏபிசின்னு வந்துருச்சா, என்டர். ஆப்ரேட்டர் நேம் இது கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கலாம் தேவையில்லை. மறுபடியும் என்ன கொடுத்துடலாம், ஓகே அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ ஜாப் வந்து செட் ஆகிடும். நாம் ஒர்க் பண்ணுற எல்லா ஃபைலுமே எதில் போய் சேவ் ஆகுது, அந்த ஜாப்பில் போய் சேவ் ஆகுது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை எஸ்கேப் கொடுத்துட்றோம். இந்த ஷார்ட்கட் கீ 1ங்கிறது என்ன அப்படின்னா, இதில் வந்து டில்ட்டுங்கிறாங்க. டில்ட்டுனா எலக்ட்ரானிக் பபுள். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணி நேற்று இதில் பார்த்துருந்தோம், இந்த டியூப் லெவலில் பார்த்தோம். இதில் பொறுத்தவரைக்கும் டியூப் லெவல்லையும் பார்க்குறோம். பபுள் வந்து என்ன பண்ணுறோம், கீழே லேசர்லேயும் கீழே வரும். இங்கே பாருங்கள், லேசர் வருதுங்களா? இந்த லேசரும் கீழே இருக்கிற பாயிண்ட்டும் செட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ண வேண்டியது. டில்ட் ஆன் பண்ணிக்கிறோம். இந்த ஷார்ட்கட் கீ 2 என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசம், நான் ப்ரிசம், இந்த மாதிரி மோட்லாம் பண்ண போகிறோம். ஸோ பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே குயிக் சர்வே இருக்குது, ப்ரோக்ராம் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர், செட்டிங்ஸு, டூல்ஸு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது பபுளுக்காக எப்படி செட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ப்ரோக்ராமில் போயிட்டு சர்வேல போகிறோமா, ஸ்டேக் அவுட்டா, ரீசெக்ஷனா, டைட் டிஸ்டன்ஸா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. டைட் டிஸ்டன்ஸுங்கிறது டு ஃபைண்ட் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு. ஓகேங்களா? இப்போ அடுத்த பேஜுக்கு போகணும். சர்வேயிங், ஸ்டேக் அவுட்டு, ரீசெக்ஷன், டைட் டிஸ்டன்ஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குது, 3 பேஜ் இருக்குது. 2வது பேஜுக்கு போகணுன்னா இங்கே என்ன பண்ணணும், பேஜ் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். ஏரியா இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ரெடி ஸ்டார்ட். இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கணும் ஜூம் 10 ஜியோமேக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பார்க்குறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இது வந்து என்னது, இது வந்து ஆஃப் பட்டன். இதையே இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 செகண்ட் வந்து பண்ணோம் அப்படின்னா அதே ஆன் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். மறுபடியும் இதை 3 செகண்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகிடுது. 3 செகண்ட் இதை ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதில் எடுத்தோடனே இது வந்து F1 F2 F3 F4ங்கிறது ஃபங்க்ஷனல் கீ. இது வந்து பேஜ் நம்பர், ஒரு பேஜ்லேருந்து அடுத்த பேஜுக்கு போகிறது. இந்த பேஜ் சிம்பிள் இருக்குல்ல, இது வந்து ஃபங்க்ஷனல் கீ. இது ஷார்ட்கட் கீ 1, ஷார்ட்கட் கீ 2, இது மெஷரு, இது எஸ்கேப் பட்டன், இது என்டர் பட்டன். இது 1 2 3 இருக்கும், ABCD இருக்கும், ஆல்ஃபபெட்டிக்கல் ப்ளஸ் நியூமரிக்கல் கீ. இப்போ இது போகணும் அப்படின்னா இப்போ என்டர் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணால் அந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கு போகும். இப்போ F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷன் 1. இப்போ ப்ரோக்ராம் போகணுன்னா இங்கே ஸ்க்ரால் டவுன், ரைட் சைடு ஸ்க்ரால் டவுன் கீ கொடுத்து இப்போ ப்ரோக்ராம் கொடுத்து அப்படி ப்ரோக்ராம் போகும். எது பண்ணாலும் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஜாப் வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ ஜாப் கிரியேட் பண்ணால் மேனேஜ் போய்ட்டு ஜாப் F1 இருக்குதுல்ல, F1 ப்ரெஸ் பண்ணால் நம்ம ஒர்க் பண்ணுற ஃபைல்லாம் என்ன ஆகிடும், அந்த ஜாபில் போய் கிரியேட் ஆகும். இப்போ நியூ அப்படின்னு கொடுத்துட்றோம். நியூனா என்ன ஜாப்பு, இப்போ ஆமாம் ஏ அப்படின்னு கொடுத்துக்கலாம். மறுபடியும் ஏபி அப்படி இப்படி லாஸ்ட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாறும் எல்லாமே. ஓகேங்களா? மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து இதை இப்படி கொண்டுட்டு மறுபடியும் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாறும். ஏபிசின்னு வந்துருச்சா, என்டர். ஆப்ரேட்டர் நேம் இது கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கலாம் தேவையில்லை. மறுபடியும் என்ன கொடுத்துடலாம், ஓகே அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ ஜாப் வந்து செட் ஆகிடும். நாம் ஒர்க் பண்ணுற எல்லா ஃபைலுமே எதில் போய் சேவ் ஆகுது, அந்த ஜாப்பில் போய் சேவ் ஆகுது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை எஸ்கேப் கொடுத்துட்றோம். இந்த ஷார்ட்கட் கீ 1ங்கிறது என்ன அப்படின்னா, இதில் வந்து டில்ட்டுங்கிறாங்க. டில்ட்டுனா எலக்ட்ரானிக் பபுள். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணி நேற்று
இதில் பார்த்துருந்தோம், இந்த டியூப் லெவலில் பார்த்தோம். இதில் பொறுத்தவரைக்கும் டியூப் லெவல்லையும் பார்க்குறோம். பபுள் வந்து என்ன பண்ணுறோம், கீழே லேசர்லையும் கீழே வரும். இங்கே பாருங்கள், லேசர் வருதுங்களா? இந்த லேசரும் கீழே இருக்கிற பாயிண்ட்டும் செட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ண வேண்டியது. டில்ட் ஆன் பண்ணிக்கிறோம். இந்த ஷார்ட்கட் கீ 2 என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிசம், நான் ப்ரிசம் இந்த மாதிரி மோட்லாம் பண்ண போகிறோம். ஸோ பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே குயிக் சர்வே இருக்குது, ப்ரோக்ராம் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர், செட்டிங்ஸு, டூல்ஸு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது பபுளுக்காக எப்படி செட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ப்ரோக்ராமில் போயிட்டு சர்வேல போகிறோமா, ஸ்டேக் அவுட்டா, ரீசெக்ஷனா, டை டிஸ்டன்ஸா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. டை டிஸ்டன்ஸுங்கிறது டு ஃபைண்ட் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு. ஓகேங்களா? இப்போ அடுத்த பேஜுக்கு போகணும். சர்வேயிங், ஸ்டேக் அவுட்டு, ரீசெக்ஷன், டை டிஸ்டன்ஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குது? 3 பேஜ் இருக்குது. 2வது பேஜுக்கு போகணுன்னா இங்கே என்ன பண்ணணும், பேஜ் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். ஏரியா இருக்குது.